வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மேகத்தை பார்த்தீங்களா? இந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம்? அந்த மேகத்துக்கும் அந்த வானத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கு. மேகமும் மழையும் நம்மளுக்கு இருந்தா தான் இந்த நாடு செழிப்பா இருக்கும். அப்படி செழிப்பா இருக்கிறதுக்குடைய காரணம் என்னன்னு சொன்னா, இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும். இயற்கை வளம் இருந்து மழையில செழிப்பா இருந்தா தான் மேகம் மலையை தொடும், நீராவியாகி மழை பெய்யும். அப்படி இல்லைன்னா மழை பெய்யாது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். மேகமும் மலை மாதிரி இருக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை மேகமும் மலை மாதிரி இருக்கணும். ஆரோக்கியமா மனுஷன் வாழ்றதுக்கு முன்னாடி அந்த ஆரோக்கியத்தை அதை எந்த வகையில் கையாளணும் அப்படின்னு சொல்லி தினசரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தன் பம்பரத்தை சுத்திக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப அவன் பம்பரம் சுத்துறும் போது அந்த பம்பரம் அந்த சுத்திக்கிட்டு இருக்கும்போது கீழே நின்றுருக்கு. அப்படி கீழே நின்றுருக்கிற பம்பரத்தை அப்படி உத்து மேலே பார்த்துருக்கான், அப்புறம் கீழே பார்த்துருக்கான், அப்புறம் நாலாப்புறம் பார்த்துருக்கான். டம்முன்னு கீழே விழுந்திருக்கான். அப்படி கீழே விழுந்து அவன் எந்திரிக்கிற போது அவன் மூச்சு அவனுக்கு இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வரும்போது மழை சோடு பெய்யுது. இவனுக்கு ஹார்ட் அட்டாக். பக்கத்தில் இருக்கவே அவன் உடம்ப தேய்ச்சிருக்கான். ஆனா உடம்ப தேய்ச்சதுக்கு பின்னாடி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கே தெரியல. ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு, அந்த மழை பெஞ்சதுனால அவன் உடம்புல பட்டு அந்த இருதயத்துல பூரா அந்த மலை சொட்டு சொட்டா விழுக அந்த வேகம் அவனை அழுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கான். நல்லா யோசிக்கணும். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வச்சு கீழே விழுந்துட்டான். அப்படி கீழே விழுகிற போது மழை விழுந்திருக்கு. மேகம் கூடி மழை விழுகிற போது அவனுடைய இருதயத்துல அது சொட்டு சொட்டா விழுகிற போது அது பம்பிங் பண்ற மாதிரி நம்ம அமுக்கி விடுறது மாதிரி அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டுருக்கான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, மழைக்கும் மேகத்துக்கும் வானத்துக்கும் இவன் பம்பரம் சுத்தி கீழே விழுந்ததுக்கு என்ன சம்பந்தம்னு தானே சொல்றீங்க? அவன் விழுந்தது ஒரு மலைப்பகுதி. அங்க மேகமும் கூடி இருந்துச்சு, வானமும் அவனுக்கு ஒத்துழைச்சிச்சு, மழையும் பெஞ்சிச்சு. அப்படி மழை பெஞ்சதுனாலதான் அவன் ஹார்ட் அட்டாக்ல இருந்து அவன் நண்பன் அவனை காப்பாற்ற முடிஞ்சு. இயற்கையில எங்கேயாவது அப்படி நடக்கும்? மழை பெஞ்சு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சிருவானான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நடந்திருக்கு. விசித்திரம்ங்கிறது, விந்தைங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். அப்படி நடக்கிற போது அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ உன் உடம்ப இயற்கையிலேயே ஆரோக்கியமா வைக்கலைன்னு சொன்னாலும் கூட இயற்கை உன் உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கு தெரியுமா? அதனால இயற்கையை நீ வணங்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், மரங்கள் வளர்க்கணும், செடி கொடிகளை வளர்க்கணும், மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி ஊத்துனாத்தான் நாடு வளம்பரம். இப்படி நாடு வளம்பட்டாதான் மழை பொழியும், நீ விவசாயம் பண்ணலாம், உன் உடம்பும் நல்லா இருக்கும். இயற்கை காத்துக்கு மழை வேணும், செயற்கை காத்துக்கு மழை தேவையே இல்லை. அதனால பயனுள்ள இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். உங்களை மன்றாடி கேட்டுக்கிறது, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு உங்களை தயார்படுத்தினீங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியமா வாழலாம். இன்னைக்கு நான் சொன்னதை ஒரு டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. வரலாற்று புஸ்தகத்தில் படிச்சா சில விஷயங்கள் உங்களுக்கு வரும். அடுத்த முறை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.